எம்ஜிஆர் அவங்களுடைய பாடல் வரிகளை பயன்படுத்தி விஜய் அவர்கள் சாட்டை எடுத்து ஒரு போஸ்ட் வெளியிட்டிருக்காரு. நான் ஆணையிட்டால் என்ற பாடல் வரிகளை பயன்படுத்தியிருக்காரு. அதான் சொல்கிறேன், தலைவர் வந்து ஒரு தவிர்க்க முடியாத சக்திங்க. யாராவது கருணாநிதி பற்றி பேசுகிறாங்களா? கொத்தடிமையே வந்து ரத்தத்தில் ஓடுறது, நீங்கள் போய் கொத்தடிமை பற்றி பேசலாமா? நீங்கள் அவர் ஒன்றும் எங்களுக்கு எதிரி இல்லையே. எங்களுக்கு சார், எம்ஜிஆர் அவங்களுடைய பாடல் வரிகளை பயன்படுத்தி விஜய் அவர்கள் சாட்டை எடுத்து ஒரு போஸ்ட் வெளியிட்டிருக்காரு. நான் ஆணையிட்டால் என்ற பாடல் வரிகளை பயன்படுத்தியிருக்காரு. 2026 தேர்தலில் எம்ஜிஆர் அவர்களுடைய அரசியலை பின்பற்றி அவர் தேர்தலை சந்திக்க. அதான் சொல்கிறேன், தலைவர் வந்து ஒரு தவிர்க்க முடியாத சக்திங்க. யாராவது கருணாநிதி பற்றி பேசுகிறாங்களா? ஒருத்தரும் கருணாநிதி பற்றி பேசுறது இல்லை, புரியுதுங்களா? தலைவர் வந்து ஒரு தவிர்க்க முடியாத சக்தி. அதனால் தலைவர் வந்து பாடல்களும் சரி, அதே போல் தலைவருடைய அந்த தத்துவங்களும் சரி, தலைவருடைய கருத்துக்களும் சரி, இன்றைக்கும் அது தலைவராக புரட்சியாளர் எம்ஜிஆர் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து பட்டி தொட்டியெல்லாம் அந்த பாடல் ஒழிக்குது. ஆனால் நிறைய பாடல்கள் வந்து எங்கே போகுதுன்னே தெரில. இன்றைக்கி வந்து பல்லாம் எங்கே போகுதுன்னே தெரில. அது மாதிரி தலைவர்கள் வந்து தலைவர் எம்ஜிஆர் பொறுத்தவரை ஒரு தவிர்க்க முடியாத சக்திகள், புரியுதா? அந்த சக்தி என்பது அவரை அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாராலும் வந்து பேசப்படுற ஒரு பெரிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவராகத்தான் இன்றைக்கி இல்லை என்றைக்கும் இருப்பார். அவர் ஒன்றும் எங்களுக்கு எதிரி இல்லையே. எங்களுக்கு அவர் ஒன்று நான் அதை அவர் ஒன்றும் எதிரி இல்லையே. அவர் ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் கொள்கையை பிரகடனப்படுத்துகிறாரு. எங்கள் கட்சியினுடைய கொள்கையை நாங்கள் பிரகடனப்படுத்துகிறோம். அவ்வளோதான். அவர் வேலை அவர் பார்க்குறாரு, எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துட்டுருக்குறோம். உங்களுக்கு என்ன வேலை? இந்த இளம் தலைவர் மறந்துடக்கூடாது. போஸ்டர்லாம் கூட அன்றைக்கி எப்படி வச்சாங்க? அன்றைக்கி எல்லாம் முதலமைச்சர் திரு மு கருணாநிதினு சொல்லிட்டு போட்டு எல்லாம் போஸ்டர் வச்சாங்க அன்றைக்கி நைட்டு. ஏன்னா அன்றைக்கி பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஏடிஎம்கே டிஃபீட் ஆகிடுச்சு. அன்றைக்கி உடனே என்ன பண்ணாங்க, ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனில் ஒரு மகத்தான வெற்றி திமுக காங்கிரஸ் கூட்டணி பெருன்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு அவநம்பிக்கையில் போஸ்டர் வந்து அடியே நாச்சு வச்சுக்கிட்டாங்க. ஆனால் ரிசல்ட் வந்து வந்து ஒரு மகத்தான வெற்றி கொடுத்தாங்க. நைட்டு போஸ்ட் எரிச்சாங்க. அப்போ போஸ்ட் எரிச்சது, அப்புறம் வந்து சரிபாதி சீட்டை கொடுத்தது, கெஞ்சி ஆட்சி கலக்கி வச்சதெல்லாம் இதெல்லாம் வந்து கொள்கையா? இதெல்லாம் வந்து கொத்தடிமை இல்லையா? நான் கேட்குறேன், இதெல்லாம் கொத்தடிமை இல்லையா? கொத்தடிமையோட ஒட்டுமொத்த உருவம். கொத்தடிமையே வந்து ரத்தத்தில் ஓடுறது, நீங்கள் போய் கொத்தடிமை பற்றி பேசலாமா? நீங்கள் அதே போல் வந்து அப்போ இவர் பிரைம் மினிஸ்டர் வரார் தமிழ்நாட்டுக்கு. அப்போ எதிர்கட்சி தலைவராக தான் என்ன பண்ணுவாங்கன்னா கோபேக் மோடின்னு வரும், அதாவது கருப்பு பலனை பறக்க விடுவார். அதே இப்போ சிஎம் ஆயிட்டார் யார்? கருணாநிதி. இவர் ஸ்டாலின் வெள்ளைக்கொடை பிடிப்பார். அப்புறம் அது வெல்கம் மோடின்னு. யார் சந்தர்ப்பவாதியில்? யார் கொள்கைவாதி? யார் கொத்தடிமை? கொத்தடிமை ஒட்டுமொத்தமாக திமுக. அதனுடைய வெளிப்பாடு தான். அவங்க பதவி பற்றி தான் அவங்களுக்கு கவலை. அதே போல் தமிழக திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி தரலை என்றால் 39 எம்பிகளை போராட வைக்காமல் பெஞ்சு தேய்க்க வைக்கும் தைரியசாலி யார்? கல்வித்துறைக்கு ஆரம்பித்த திட்டத்திற்கு நிதி தரவில்லை, யூஜிசி ரெகுலேஷன் ஆக்டை எதிர்த்து போராட வேண்டியது டெல்லியில் நாடாளுமன்றத்தை அல்லது இங்கே டெல்லியில் போய் போராடணும், இங்கே போய் போராடணும். இங்கே அதில் திமுக எம்பி டெல்லியில் எங்கேயும் வந்து போராட்டம் தான் கிடையாது. ஏன் போராட வேண்டியதான்? நாங்கள் இது நான் சொன்ன இது அத்தனையுமே இங்கே அது ஆர்எம்எஸ்ஏக்கு யூஜிசி ரெகுலேஷனுக்கு இப்படி எல்லாத்துக்கும் எதுக்குமே போராடலாம்.